மாப்பிள்ளை வந்துட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான சிறுகதை. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என தங்கையின் குரல் கேட்டு ஜன்னல் வெளியே முற்றத்தை உன்னிப்பாக பார்த்தாள் காயத்ரி. அங்கே கோட்டும் சூட்டுமாக ஒரு இளைஞன். அவனைத் தொடர்ந்து பெருசுகளும் வருவது தெரிந்தது. பார்த்த மாத்திரத்திலே காயத்ரிக்கு மாப்பிள்ளையை பிடித்து போய்விட்டது. கருகருவென வளர்ந்த முடியிலிருந்து தனியாக பிரிந்து ஒரு கொத்து முடி சுருண்டு அந்த சிவந்த நெற்றியில் முத்தமிடும் அழகையே பார்த்து கொண்டிருக்கலாம் போலிருந்தது. ஒரு நிமிடத்தில் அவன் தன் உள்ளத்தில் பதிந்து போனதை நினைக்கும் போதே வெட்கத்தில் முகசிவக்க தன்னையும் அழகான தேவதையாக்க ஆயத்தமானாள் காயத்ரி. வாங்க வாங்க என இன்முகத்தோடு வரவேற்றார் சவுந்தரபாண்டி. கலகலப்பான பேச்சுகள் ஆரம்பமாயின. மாப்பிள்ளையை சவுந்தரபாண்டிக்கு பிடித்து போய்விட எப்படியாவது இவனையே காயத்ரிக்கு முடித்து விடுவதென முடிவு செய்துவிட்டார். மிஸ்டர் சுரேஷ், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேராக விஷயத்துக்கே வரேன். எனக்கு 2 பொண்ணுங்க. ஒருத்தி காயத்ரி, பிஎஸ்சி படிச்சிருக்கா. சின்னவா சித்ரா, +2 படிச்சிட்ருக்கா. எனக்கு வடபழனியில் ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்குது. என் தொழிற்சாலையிலேருந்து மாதம் 5 கோடியாவது லாபம் வரும். இது தவிர ஒரு பேப்பர் மில் இருக்குது. அதை தான் இப்போ காயத்ரி பார்த்துட்ருக்கா. அவள் பொறுப்பேற்ற பின்னால் அதுலேயும் கணிசமாக லாபம் வருது. இதுக்கு மேலே என் பாட்டன் சொத்து வேற கிராமத்தில் இஷ்டத்துக்கு இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு முறை 80,000க்கு குறையாமல் தேங்காய் மட்டும் வெட்டுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நிலக்கடலை, கோதுமை, அரிசி, அதுபோல் அவர் பட்டியல் நீண்டு கொண்டே போக வந்தவர்கள் வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தனர். அதிலும் மாப்பிள்ளையை விட வந்திருந்த பெருசுகள் முகத்தில் பிரகாசம் அதிகமாக தெரிந்தது. இடையிடையே வீட்டில் உள்ள பெண்மணிகள் சுரேஷை ஜன்னல் வழியாக பார்த்து சென்றனர். அவன் ஆண்மையின் மிடுக்கு அனைவரையும் கவர்ந்தது. அதனால்தான் காயத்ரியின் தாய் முகமெல்லாம் மலர கணவரை உள்ளே அழைத்தாள். சொல்லு, மாப்பிள்ளை எப்படி? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இதையே பேசி முடிச்சிடுங்க. அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம் என்ற மனைவியை அர்த்தத்தோடு பார்த்தவர் புன்னகை மாறாமல் திரும்பி மகளை பார்க்க, வெட்கத்தில் நெளிந்த மகளை கண்டதுமே அவள் உள்ளம் தெரிந்துவிட நிறைவோடு கூடத்துக்குள் வந்தார் சவுந்தரபாண்டி. அதே நேரம் உள்ளே சித்ரா தமக்கையை சீண்ட ஆரம்பித்தாள். நெஞ்சே, என் நெஞ்சே, செல்வாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய், அதுதானே பெரும்பாடு என சினிமா பாடலை சத்தமாக பாடியவாறு அவள் முன் நடித்து காட்ட பெண்ணவளின் வெண்தேகம் சிவந்து போய்விட்டது. சும்மா இருடி. வெட்கத்தில் சிவந்தவளை சித்ரா பிடித்து சுற்ற அவளுடன் பக்கத்து வீட்டு பெண்களும் இணைந்து கொண்டனர். அதே நேரம் கூடத்தில் சவுந்தரபாண்டி தனக்கு இருக்கும் சொத்தில் சரிபாதி பற்றி மாப்பிள்ளை வீட்டாரிடம் பெருமிதத்தோடு சொல்லி கொண்டிருந்தார். அத்தனையும் மௌனமாக கேட்ட மாப்பிள்ளை வீட்டார் காயத்ரி கொடுத்த பட்ஜியை சாப்பிட்டு முடிக்கும் தருவாயில் வந்தவர்கள் தங்களுக்குள் எதையோ காரசாரமாக விவாதிக்க தொடங்கினர். என்ன காரசாரமாக விவாதம் நடக்குது? குழப்பமாக தான் கேட்டார் சவுந்தரபாண்டி. அது ஒன்றும் இல்லைங்க, மொத்தமாக ஒரு மாதம் உங்கள் வருமானம் எவ்வளோ இருக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். வாயெல்லாம் பல்லாக பேசிய பெரியவரை சிரிப்போடு எதிர்கொண்ட சவுந்தரபாண்டி, மதிப்பு போடுற அளவாக வாங்கி போட்டிருக்கேன். எனக்கே என்னோட சொத்து மதிப்பு தெரியாது. ஏதோ பெரிய ஜோக்கை சொல்லிவிட்ட தோணியில் சவுந்தரபாண்டி சிரிக்க வந்தவர்களும் ஒப்புக்கு சிரித்தனர். அப்படின்னா ஒரு மாதம் 10 லட்சத்துக்கு மேலே மறுபடி வரும்ல? அது குறைவு தான், மேலேயும் வரும். நீங்கள் எதுக்காக இவ்வளவு ஆர்வமாக கேட்குறீங்கன்னு தெரியுது. என் சொத்து முழுசும் என் 2 பொண்ணுங்களுக்கும் தான். சரி சமமாக தான் பங்கிட்டு கொடுப்பேன். என் சொத்தில் இருந்தோ எங்கள் கம்பரில் இருந்தோ மாதம் வரக்கூடிய தொகையில் பாதி பார்த்தாலும் மூத்தவளுக்கு மாதம் ஒரு 7 லட்சமாவது கிடைக்கும். அதுக்கு மேலே மெட்ராஸில் அம்மாவோட நிலம் கொஞ்சம் இருக்குது. அதில் கூட சில பிளாட்டுகளை கட்டி வாடகை கொடுத்துருக்கோம். அதை கூட என் மூத்த பொண்ணுக்கே கொடுக்க முடிவு பண்ணியிருக்கோம். மேலே நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்களோ கேட்கலாம், எல்லாம் செய்கிறேன். என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் என்றதும் வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே சற்று கோபம் கலந்த துணியில், என்ன பேசுகிறீங்க? எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது என்றதும் கலவரமாக சவுந்தரபாண்டி, கோபப்படாதுங்க சம்மந்தி, பொண்ணை பெற்றவன் நான்.
நான் என் பொண்ணுக்கு என்னவெல்லாம் செய்வேன்னு சொல்கிறது முறைதானே. நீங்கள் என்கிட்ட கேட்க கூச்சப்பட வேணாம். உங்கள் தகுதிக்கு சற்றும் குறையாம நான் எல்லாம் செய்கிறேன். அவர் இவ்வாறு பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு மாருதி கார் அந்த பங்களா வீட்டின் முன் வந்து நின்றது. அதிலிருந்து தரகர் உட்பட ஒரு குடும்பமும் இறங்கியது. சவுந்தரபாண்டி குழப்பத்தோடு எழுந்து வெளியே வந்தார். அவரை கண்டதும் புன்முறுவல் பூத்த தரகர் சோமசுந்தரம் அவரின் குழப்பமான முகத்தை பார்த்து, மறந்துட்டீராக்கும், இந்த தொழிலதிபர் வீராசாமியோட ஒரே மகன் சுரேஷ் உங்கள் மகளை பெண் பார்க்க வருகிறதா போன வாரமே சொல்லியிருந்தனே, மறந்துட்டீரா என்றதும் வந்த குடும்பத்தை சவுந்தரபாண்டி ஒருமுறை பார்த்தபோது, இவர்தான் மிஸ்டர் வீராசாமி என்றதும் வந்தவர் வணக்கம் வைக்க தடுமாற்றமாய் சவுந்தரபாண்டியும் வணக்கம் வைத்தார். இது அவரோட ஒய்ஃப், இதான் மாப்பிள்ளை என்றதும் குழப்பத்தோடு திரும்பி உள்ளே பார்த்தார் சவுந்தரபாணி. என்ன சார் ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க? தரகர் தான் அவரின் குழப்பம் நிறைந்த முகத்தை பார்த்து கேட்டார். இதுதான் மாப்பிள்ளை குடும்பம்னா உள்ளால இருக்கிறது என்றபோது தரகரும் குழப்பமாக உள்ளே எட்டி பார்த்தார். அதே நேரம் உள்ளே இருந்தவர்கள் எழுந்து வெளியே வந்தனர். வந்தவர்கள் சவுந்தரபாண்டியிடம் விடைபெறும் நோக்கோடு, தேங்க்ஸ் மிஸ்டர் சவுந்தரபாண்டி, நாங்கள் கேட்கும் முன்னே உண்மையை நேர்மையாக பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் இதுக்கு முன்னால் எத்தனையோ வீடுகளுக்கு போயிருக்கோம், ஆனால் இவ்வளவு அன்பாக உபசரித்து உண்மையை ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிய ஒரு ஆளை கூட இதுவரை கண்டதில்லை. நீங்கள் எங்களை உபசரித்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான விவரங்களை நாங்கள் கேட்காமலே நேர்மையாக சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் எனதும் மொத்தமாய் குழம்பி நீண்டு நெடுமரமாய் நின்ற மாப்பிள்ளை தோரணையில் இருந்த சுரேஷை அவர் பார்க்க, ஹீ இஸ் மிஸ்டர் சுரேஷ், வருமான வரித்துறை ஆஃபீஸர். உங்கள் வருமான கணக்கை தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். எங்களை அன்போடு உபசரித்து உண்மையாக பேசின முதல் பணக்காரர் நீங்கள் தான். நாங்கள் வரோம் என முன்னோக்கி கம்பீரமாக நடக்க போகும் அவர்களை இயலாமையோடு பார்த்து நின்றார் சவுந்தரபாண்டி. முற்றும். இந்த சிறுகதை நான் என்னுடைய சின்ன வயசில், அதாவது 1998 வருஷம் எழுதினது. இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்தை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் வேறொரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன்.